கோவிலில் போய் அடிச்சு பிடிச்சி க்யூவில் நின்று வாங்குற முதல் பிரசாதமே சக்கரை பொங்கலாக தான் இருக்கும். எடுத்து வாயில் வச்சோன்னா உள்ளே போகிறதே தெரியாதுங்க. அந்த பொங்கலை தான் எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 5 கப் தண்ணி, 1/4 கப் பைத்தம்பருப்புக்கு 2 கப் தண்ணி, மொத்தமாக 7 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து 7-8 விசில் போல் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு துருவின வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்படி பண்ணுறது வெள்ளத்தில் இருக்க மண்ணை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான். இப்போ வடிகட்டின வெல்லம் தண்ணியை நம்ம மசிச்சு வச்சிருந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை திரும்பவும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு பவுலில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 10 முந்திரியை பாதியாக உடச்சி சேர்த்து முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிட்டு இருக்க சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சக்கரை பொங்கலே வேணான்றவங்க கூட நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.